ஹாய் எல்லாருக்கும். நான் நவீனா ஃப்ரம் சேலம். இந்த விலாகை பார்க்க சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. என் கூட நீங்களும் வந்துட்டு திருவிழாவுக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன். நானும் என் தம்பி சிஸ்டர் வந்துட்டு திருவிழா கடை வீதிக்கு ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறமா எங்கள் அண்ணியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் எங்கள் அண்ணியோட கசின். ஸோ நிறைய பேர் சேர்ந்து போகிறதே வந்து ஒரு ஜாலி தான் இல்லையா? ஸோ அதனால் ட்ரைவ் பண்ணிவிட்டு அண்ணி தான் ட்ரைவ் பண்ணாங்க. ஸோ அவங்க எங்களை ட்ராப் பண்ணாங்க. நிறைய கடை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இருக்கிற கடையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்தோம். எங்கள் கூட ஒரு தம்பி ஒரு குட்டி பாப்பா அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான டாய்ஸ்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஏபிசிடி லெட்டர்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அ இ இந்த மாதிரி ரெண்டுமே இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ட்ரக்கு எதுவுமே எந்த ஒரு பொருளுமே வந்து 100 கீழே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எது எடுத்தாலுமே 100 50 75 பொக்லின்லாம் வந்துட்டு 200 அந்த மாதிரி சொன்னாங்க. என்னோட குட்டி தம்பி வந்துட்டு ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு ரெயின்போ மாதிரி ஒன்று வாங்கினான். அதுக்கப்புறம் க்யூப் வாங்கினான். இன்னொரு தங்கச்சி வந்துட்டு ஒரு செயின் வாங்கினா. ஒரு மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த லோட்டஸ் ஃப்ளவர் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு செயின் மாதிரி இருந்துச்சு. எந்த செயின் எடுத்தாலும் 50 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பர்ஸு பேக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 3 இதெல்லாம் இருந்துச்சு. 3 பேக் வைக்கிற மாதிரி. அந்த பேக்லாம் வந்து 350 தான் சொன்னாங்க. எங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டேன். எங்கள் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் பேக் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே வாங்கலை. பட் பேக் எல்லாமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பீங்கான் ஐட்டம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய இருந்துச்சு. இதை பார்க்கும்போது நான் அந்த பம்கின் பீங்கானை வந்து நான் மிஸ் பண்ணிட்டனோ அப்படின்னு தோணுது. பீங்கான்லேயே வந்துட்டு ஊதுபத்தி ஸ்டாண்டு, தொக்கியில் அந்த பிங்க் ப்ளூ மாதிரி இருக்குல்ல, ஸோ அது ஊதுபத்தி ஸ்டாண்ட், அது 50 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. அப்புறமா வந்து ஒரு பம்கின் மூடி மாதிரி இருந்துச்சு, அதுவும் 100 ருபீஸ். பிளேட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, ரப்பர் பேண்டு வந்து 50 ருபீஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி மாலை வந்து 100 சொன்னாங்க. ஒவ்வொன்றும் ஒரு ரேட். உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? கடை வீதி போனாலே மேக்ஸிமம் வந்து 100 கீழே எதுவுமே இருக்காது. ஸோ இருந்துச்சு. பட் நாங்கள் தேவையானதை மட்டும் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போனதுனால தேவையில்லாதெல்லாம் எதுவுமே வாங்கலை. இது ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பேசணும். பட் இதுதான் சொன்னேன். இந்த பம்கின் ஒரு மாதிரி இருந்தது தான். இது வந்து கேர்ட் இதுன்னு சொன்னாங்க. கேர்ட் வச்சுக்கிற ஜாடி ரொம்ப அழகாக இருந்துச்சு. 100 ருபீஸு. அதுக்கப்புறம் கோலம் ஸ்டென்சில்ஸும் விற்றாங்க. நான் வந்துட்டு சின்னது 2 வாங்கினேன். அதாவது பேர் வந்து 25 சொன்னாங்க. பெருசு வந்துட்டு 60 ருபீஸு. அப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு 100. அவங்களே கோலம் மாவு எல்லா டைப்ஸ் ஆஃப் கோலத்துக்கு தேவையான எல்லாமே ஒரே ஒரு கடையில் இருந்துச்சு. அதையும் நாங்கள் 2 வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்துட்டு உண்டியல், இந்த மாதிரி பீங்கான் ஐட்டம்ஸ் தான் 2 கடை நிறைய வச்சுருந்தாங்க. உடைக்கிற உண்டியல், இந்த மண் உண்டியல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. அதுவுமே 100 அந்த மாதிரி தான். எதுவுமே இப்போ போகிற கடையிலுக்கு 100 கீழே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா டெல்லி அப்பளம் வாங்கினோம். இது வந்துட்டு 50 ருபீஸு. தனியாகவும் பேக்கெட்லேயும் விற்றுருந்தாங்க. அதுக்கப்புறமா மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பஜ்ஜி வந்து ஓரளவுக்கு நார்மல் ரேட் 10 ருபீஸ் சொன்னாங்க. காலிஃப்ளவருமே வந்துட்டு 50 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டெல்லி அப்பளமே 50. இதே நான் சேலத்தில் வாங்கியிருந்தேன்னா டெல்லி அப்பளம் கண்டிப்பாக இதை விட காஸ்ட்லியாக தான் இருந்திருக்கும். எல்லோரும் ஒன்றா கைவிட்டு எடுத்து இதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த பேபி கூட கையை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. என் தம்பி வந்துட்டு கண்ணாடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் கண்ணாடியுமே வந்து செட் ஆகலை. இந்த செயின் தான் சொன்னேன். எந்த செயின் எடுத்தாலுமே 50 ருபீஸு. எந்த மாடல் எடுத்தாலுமே 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் தான் என் தங்கச்சி வந்து ஒரு செயின் வாங்கியிருந்தா. லோட்டஸ் மாதிரி இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கனால அது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. காலேஜில் ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்க போது சாரீலாம் செட் சாரீ எடுக்கிறேன்க்கா, இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தா. சரின்னு வாங்கி தந்தேன். அதுக்கப்புறமா வந்து நிறைய இது ஃபுல்லாகவே அந்த சைட் ஃபுல்லாகவே வந்துட்டு தோடாக இருந்துச்சு. அதே செக்ஷனாக பிரிச்சுருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் வந்து 50 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலாம் வந்து 60, 100, 120 இந்த மாதிரி பெரிய ஜும்காஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த ஒரு அண்ணா வந்து பென்லேயே ஒரு மார்க்கர்லேயே ஒரு உட் மாதிரி இருக்குல்ல கீச்சேன், அதில் எழுதி அதுக்கப்புறம் அதை நெருப்பில் வச்சு க்ளூ மாதிரி தடவி தந்தாங்க. ஸோ எங்கள் அண்ணி, என் தங்கச்சி, அப்புறம் எங்கள் தம்பி ஒருத்தன் 3 பேர் சேர்ந்து ஒரு 3 கீச்சனே என்னமோ வாங்கினாங்க. 200 ருபீஸு. பட் அதான் வந்து அவங்க பொறுமையாக உட்காந்து அப்படியே ஆன் ஸ்பாட்லேயே வந்து அழகாக வரைஞ்சி கொடுத்துருந்தாங்க. சைடில் ஒரு லீஃப் மாதிரி. அது வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாங்க. சொல்லப்போனால் கேலிகிராஃபர் மாதிரி எழுதியிருந்தாங்க. ஸோ இதுதான் சொன்னேன். அந்த தீயில காமிச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளூ மாதிரி ஒட்டி தராங்க. மேபி அது அழியாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக நினைக்கிறேன். 3 கீச்சைன் சேர்த்து 200 கொடுத்து வாங்கினோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. என் தம்பி வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் நேம் அவன் நேம் எல்லாம் போட்டு ஹரி, வசந்த், சண்முகநாதன் அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கியிருந்தான். என் தம்பியோட ஃபேவரட் பார்ட் ஆஃப் தி டேன்னு அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து அக்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தான். இது வந்து அந்த ப்ரைஸ் கொடுத்து நம்ம பால் உருட்டி விடுவோம்ல, எது போய் விழுகுதோ அது வந்து
உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. அது நாங்கள் ட்ரை பண்ண கூட இல்லை. அடுத்த கடைக்கு வந்துட்டோம். நிறைய பென்னு, நைஃப் மாதிரி பெண்ணை வச்சுருந்தாங்க. இங்கேயுமே எதுவுமே வாங்கலை. மேக்ஸிமம் கீ செயின், ஒரு செயின் அங்கங்கே தான் வாங்கினோம். எல்லா கடையும் பார்த்தோம், பட் எல்லாத்தையுமே வாங்கலை. இந்த 3D ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு பழசுலாம் ஞாபகம் வந்துச்சு. டோரா புஜ்ஜி ஃபஸ்ட்டு வந்தப்போலாம் வந்து 3D ஸ்டிக்கர்ஸ் நிறைய வச்சுருப்போம்ல. லாஸ்ட்டாக நான் வீட்டுக்கு போகும்போது சாப்பிடாதனால அப்பா வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராசிபுரம் டு சேலம் இல்லையா? ஸோ நடுவில் வந்துட்டு ஒரு புது ரெஸ்டாரண்ட் வேறு. ஸோ காஃபி குடிக்கலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுருந்தோம். காஃபி வந்து 35 ருபீஸு. ஃபில்டர் காஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் பக்கோடா வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அது வந்து 70 ருபீஸு. பட் உள்ளே வந்துட்டு வென்யூ, மேலே பார்ட்டி ஹால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எப்பயாவது போகணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அந்த புதுச்சத்திரம் சைடில் சூப்பரான ரெஸ்டாரண்ட்னா அது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.